வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் தமிழ். நான் நேற்று சொன்ன மாதிரி இன்றைக்கி ஒரு ஸ்டோரி உங்களுக்குலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை சம்பவமாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வீடியோட எண்டிங் என்னன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸில் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து அடையும். ஓகேங்களா? நம்ம தேவையில்லாமல் பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாமா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சேலம் ஏற்காடு அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஏற்காட்டிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு சின்ன கிராமம். ஓகேங்களா? அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி, ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, அவங்களோட 12 வயசு பையன், இவங்க வசிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்களோட கதையை தான் நம்ம இப்போ வந்து சொல்ல போகிறோம். அவர் பேர் பார்த்திங்கன்னா முரளி. முரளியோட இது வந்து 2008 நடந்த ஒரு சம்பவம். இவரோட ஃப்ரெண்டு வந்து ஒரு பத்திரிக்கை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அந்த பத்திரிக்கையை பார்த்துட்டு ஃப்ரெண்டோட பையனுக்கு கல்யாணம் அப்படின்ட்டு இவர் வந்து பையனையும் ஒய்ஃபையும் வீட்டில் விட்டுட்டு அவங்க வந்து கல்யாணத்துக்கு போயிடுறாங்க. போயிட்டு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நல்லா ஃப்ரெண்டோட என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்களோட பையன் கல்யாணத்தெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு மொய் இந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு ரிட்டர்ன் வராங்க. இப்போ வந்து அந்த ஏற்காட்டிலேருந்து அவங்களோட கிராமத்துக்கு போகிறதுக்கு 9:45க்கு லாஸ்ட் பஸ்ஸு. அதுவும் மினி பஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் இருந்துச்சு, இப்போவும் ஒரு சில இடத்துல இருக்குது. 9:45க்கு நைட்டு 9:45க்கு அவங்க கிராமத்துக்கு பஸ்ஸு. ஓகேங்களா? இவங்க வந்து 9:30 இந்த அளவுக்கே வந்துடுறாங்க பஸ் ஸ்டாப்புக்கு. ஏற்காடு பஸ் ஸ்டாப்புக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கடைசி பஸ் 9:45 தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் அங்கே வெயிட் பண்ணுறாங்க. சரிங்களா? வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகுது, 10:15 ஆகுது. அந்த மினி பஸ் வரவே இல்லை. ஸோ என்னடா இது, நம்ம ஊருக்கு போகிறதுக்கு பஸ் இன்னும் வரலையேன்ட்டு பக்கத்தில் பழக்கடை இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட வந்து கேட்குறாங்க, 9:45 வர பஸ்ஸு ஏன் வரல அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, என்னன்னே தெரியலப்பா, அந்த பஸ் ஏதோ பழுது எடுத்துருக்கலாம், அதனால காலையில் இருந்தே அந்த பஸ்ஸு வரல அப்படிங்கிற மாதிரி அவரா. இவர் வந்து ஐயோ எப்படி நம்ம ஊருக்கு போகிறது, இங்கேருந்து 10 கிலோமீட்டர் இருக்க எப்படி போகிறது அப்படின்ட்டு அவங்களும் யோசிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பழக்கடைக்காரர்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே வந்து அவர் வந்து இதுக்கு மேலே வீட்டுக்கு போனால் லேட் ஆகிடுன்னு சொல்லிட்டு ஹோட்டல்லையே சாப்பிட்டுட்டு வந்துடுறாரு. அவர் வந்து ஒரு சிக்கன் ரைஸ் சாப்பிட்றாரு. அதேமாரி பையனுக்கும் ஒய்ஃபும் வாங்கிட்டு போகலான்னு சொல்லி அந்த முரளிங்கிறவர் 2 பார்சலையும் வாங்கிட்டு அந்த இடத்துல நின்றுருக்காரு. வந்து சரி, பழக்கடைக்காரர் அப்படி சொல்லிட்டாரு, சரி நம்ம எதுக்கு காலையில் வரல வெயிட் பண்ணோம், நம்ம இப்படியே 10 கிலோமீட்டர் தானே, நம்ம நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நடந்து வராரு. ஒரு 10:45 அந்த டைமில் வந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு 12 மணி 12 அந்த அளவில் பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் அளவுக்கு அவர் நடந்து வந்துடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு ரொம்ப கால் வலி ஏற்பட்டுருது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சரி ரொம்ப கால் வலிக்குது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாமேன்ட்டு அங்கே வந்து இந்த கிலோமீட்டர் மைல் கல்லுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கல் அந்த இடத்துல ஒரு இடத்துல ஃபுல்லாக காடு போய் வனப்பகுதி தான் அந்த இடத்துல. ஓகேங்களா? ஏன்னா ஏற்காடு சுற்றியுமே ஃபுல்லாகவே வனப்பகுதியாக தான் இருக்கும். ஓகே, அவங்க போகிற வழியில் அந்த மயில் கல் இருக்குது. அந்த மயில் கல்லில் பார்த்தீங்கன்னா சரி கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலாமேன்ட்டு அந்த சிக்கன் ரைஸை அது மேலே வச்சுட்டு அவரும் உட்காந்துருந்துருக்காது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணோட குரல் வந்து ஒரு முணுகிற அழுகிற சவுண்டு மாதிரி கேட்குது. அவர் வந்துட்டு இங்கே தான் இந்நேரத்தில் யார் இருக்க போகிறாங்க, ஏதோ ஒரு பொண்ணோட முணுகல் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மாதிரி சுற்றி பார்த்தாரு. ஆனால் யாருமே கண்ணுக்கு தென்படலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எழுந்திரிச்சு கொஞ்சம் தூரம் முன்னாடி போய் பார்த்தாரு, யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா யாருமே இல்லை. உடனே இவர் உட்காந்துருக்கிற இடத்துக்கே வரலான்னு சொல்லி திரும்பி பார்க்குறாரு. அந்த மயில் கல் மேலே வச்சு அந்த பார்சல் சிக்கன் பிரியாணி பார்சல் இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா வேகமாக வந்து பிரித்து யாரோ சாப்பிட்டுருக்க மாதிரி அவருக்கு ஒரு உருவம் தெரியுது. அது யாருன்னு பார்த்திங்கன்னா ஒரு பையன். ஓகேங்களா? ஒரு 8 வயசு பையன் பிரித்து வேகமாக சாப்பிட்ருக்க மாதிரி ஒரு உருவம் அவங்களுக்கு தத்துவமாக தெரியுது. அதை பார்த்துட்ருக்காரு. அவர் வந்துட்டு என்னடா இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசில் வந்து பயம் ஏற்பட்டுருக்கு. உடனே அவர் போகிறாரு, பக்கத்தில் போகிறாரு. சரக்குன்னு ஒரு சவுண்ட் வருது, அந்த உருவத்தை காணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இது இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அவர் குழப்பத்தில் நின்றுருக்காரு. உடனே திரும்பி இந்த சைடு திரும்பி பார்க்குறாரு. அந்த மயில் கல் பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு பொண்ணோட உருவம் அவருக்கு நல்லாவே தெரியுது. அந்த பொண்ணோட உருவம் தெரியுது. அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அந்த பொண்ணு. அந்த முரளிங்கிறவர் யாருங்க நீ என்னத்தில் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெண்மணிகிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. உடனே அவர் பக்கத்தில் போகிறாரு. உடனே அந்த பொண்ணோட தலையிலேருந்து மூக்கிலேருந்து வாயில் எல்லாம் ப்ளட்டாக வருது. உடனே அந்த முரளிங்கிறவர் உங்களுக்கு என்னாச்சு, ஏன் இந்த நேரத்தில் என்னாச்சு, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாரு. கேட்டுகிட்டே பக்கத்தில் போகிறாங்க. உடனே அந்த பொண்ணு வந்து பின்னாடியே போயிட்டுருக்கு. இவர் முன்னாடி வர அந்த பொண்ணு பின்னாடியே போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முரளிங்கிறது ஆஞ்சநேயர் பக்தர். அவர் கழுத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் ஆலர் ஒன்று போட்டிருக்காரு. ஸோ அதனால தான் அந்த பெண்மணி வந்து பின்னாடியே போயிட்டுருக்குது. இப்போ இதில் ஒன்றுமே புரியாமல் கொஞ்ச நேரம் போயிட்டு அந்த பொண்ணு வந்து மறைஞ்சிருச்சு. அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் திரும்பியும் கொஞ்சம் தூரம் இதெல்லாம் நம்மளோட பிரம்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு
அந்த இடத்துலயே உட்காராரு. மறுபடியும் அந்த பொண்ணோட குரல் கேட்குது, அண்ணா என்னோட என்னோட புருஷனையும் என்னோட பையனையும் காப்பாற்றுங்க, அந்த வாய்க்காலில் விழுந்து கிடக்குறாங்க, எப்படியாவது அவங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட குரல் கேட்குது. இந்த பொண்ணு சரி இவரும் வந்துட்டு ஒரு வேளை ஏதோ அடிபட்டுருக்குமோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகலான்னு திரும்புறாரு. பின்னாடியே அவருக்கு இன்னொரு குரல் ஒன்று கேட்குது, போகாத போகாதன்னு ஒரு குரல் ஒன்று கேட்குது. உடனே வந்துட்டு இது என்னவா இருக்கும், திரும்பி பார்க்குறாரு, அந்த பொண்ணையும் காணோம், எந்த ஒரு பொண்ணும் தெரில, இருட்டாக இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ள ஒரு பயம் வந்து ரொம்ப அதிகமாக வந்துடுச்சு. அதுக்கப்புறம் சரி நம்ம இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது, நம்ம திரும்பி போயிடலாம், என்ன ஆனாலும் சரின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவர் நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு 100 அடி தூரத்தில் நடந்த உடனே மறுபடியும் வந்து அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது குரல். அவர் வந்து இல்லை, இது ஒரு அமானுஷ சக்தி இங்கே இருக்குது, அது நம்மளை இங்கேருந்து போக விடாமல் அது தடுக்குது, நம்ம என்ன வேணாலும் பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு அவர் பாட்டுக்கு போகிறார். அவர் பின்னாடியே வந்து யாரோ ஒருத்தர் நடந்து வர மாதிரி ஒரு ஸ்டெப், கால் ஸ்டெப்போட சவுண்டு தெரியல, அந்த மாதிரி கேட்டே வருது. இவர் திரும்பி பார்க்காம போயிட்டே இருக்காரு. போன உடனே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வேகமாக நடந்து போகிறாரு. அப்புறம் தோட்டத்து வீடுங்கிறதுனால சுற்றி காமம் போட்டிருப்பாங்க, ஒரு கேட் ஒன்று போட்டிருப்பாங்க. வேகமாக வந்துட்டு அந்த கேட்டுக்குள்ளே வந்துட்டு அவர் வளர்த்த நாய் ஒன்று வருது, அவர் தடை விட்டுட்டு அப்படியே உள்ளே போய்ட்றாரு. அந்த பின்னாடி வந்த ஒரு மனுஷன் வந்து அந்த கேட் வரமாகவே நின்றுது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வேகமாக போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபுக்கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் இவரும் வந்துட்டு ஒரு மாதிரி பயந்துட்டு சரி ஓகே நீங்கள் அவ்வளோ தூரத்தில் வந்திருக்கீங்க ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நல்லா தூங்குறாங்க. ஒரு மணி நேரம் வந்து நல்லா தூங்கியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயின் டோரில் வந்துட்டு கதவு தட்டி தாகமாக இருக்குது தண்ணி கொடுங்க, தாகமாக இருக்குது தண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல் கேட்குது. இவர் எந்திரிச்சு பார்த்துட்டு அவங்க ஒய்ஃபை எழுப்புறாங்க. இங்கே பாரு, அந்த குரல் பார்த்திங்கன்னா அவர் பக்கத்து வீட்டோட ஒய்ஃபோட குரல். ஓகேவா. அந்த ஒய்ஃப் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒய்ஃபோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. சரிங்களா. அவங்க வாய்ஸில் வந்து கேட்குது தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஒய்ஃபை எழுப்பி இங்கே பாரு உன் ஃப்ரெண்டோட குரல் வந்து தண்ணி கேட்பாங்க, அது இந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு. சரி என்ன இருந்தாலும் இந்த நேரத்தில் அவங்க வீட்டில் தண்ணி இல்லையா, நம்ம கிட்டே கேட்குறாங்கன்னா அவருக்கு ஒரு சந்தேகம். உடனே அவங்க ஒய்ஃபு கிட்ட சொல்லி அவங்க மறுபடியும் வந்து கதவை தட்டி தண்ணி தாகமாக இருக்குது தண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம்னா அவங்க ஒய்ஃப் திக்குன்னு பயந்து நல்லா பெட்ஷீட் இழுத்தி போட்டு படுத்துக்கிட்டாங்க. 2 பேரும் பயந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அந்த நாளும் போயிடுச்சு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் விடிஞ்சதுக்கப்புறம் முரளியோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வர சொல்லி நைட்டு நடந்த அந்த இடத்துக்கு போகிறாங்க. போயிட்டு அந்த இடத்தெல்லாம் பார்க்குறாங்க. அந்த இடம் எல்லாம் பார்த்திங்கன்னா இயல்பாக இருக்கிற மாதிரியே தான் இருக்குது, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, அப்படியே தான் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் சரி ஓகேடா இவ்வளோ நடந்திருக்கு, உனக்கு எதுவும் ஆகலை, விட இதோட விட்டுரு அப்படிங்கிறாங்க. உடனே வந்து அங்கேருந்து ஒரு கொஞ்சம் தொலைவில் பார்த்திங்கன்னா ஒரு டீ கடை இருக்குது. அவங்க போய்ட்டு இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை அவங்ககிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு அந்த டீ கடைக்காரர் சிரிச்சுட்டே வந்துட்டு எப்படியும் நீங்கள் தப்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அடிக்கடி வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு முழுங்குற சவுண்டு, இந்தமாரி ஹஸ்பண்டையும் என்னோட பையனையும் காப்பாற்றுங்கன்னு சொல்லி நடக்கிற சம்பவம் நைட் டைமில் இது நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு காரணம்னால நைட்டில் அந்த வழியாக யாரும் போக மாட்டாங்க, நீங்கள் வந்து தெரியாத அந்த வழியில் வந்துட்டு இருந்தாலும் அவங்கள எப்படி தப்பிச்சு வந்துட்டீங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்திருக்கு. இவங்க ஃபேமிலியோட பைக்கில் வந்திருக்காங்க. 8 வயசு பையன், அவங்க ஹஸ்பண்டு, ஒய்ஃபு. ஓகேவா. 3 பேரும் பைக்கில் வந்துட்டு இருந்திருக்காங்க நைட் டைமில். அப்போ ஆப்போசிட்டில் வந்த ஒரு வேனு அவங்க மேலே இடிச்சுட்டு அது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அப்போ எகிரி போயிட்டு பையனும் ஹஸ்பண்டும் ஒரு வாய்க்காலில் போயிட்டு விழுந்துக்கிட்டாங்க. இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா அந்த மயில் கல்லுன்னு சொல்லி பார்த்தீங்களா, அந்த இடத்துலையே வந்து விழுந்துருது. தலையில் அடிபட்டு ரத்தம் மூக்கில் வாயிலெல்லாம் பிளட்டு வந்திருக்கு. அந்த பொண்ணு வந்து என் ஹஸ்பண்டையும் என் பையனையும் காப்பாற்றுங்கன்னு சொல்லி கத்திருக்கு. இந்த வேன்காரன் பார்த்திங்கன்னா ஐயோ இவங்களை நம்ம எடுத்துகிட்டு உசுரோடு இருக்காங்க இல்லைன்னு தெரியல, இது எடுத்துகிட்டு போய் அவங்க பயத்தில் பார்த்திங்கன்னா அந்த பையன்கிட்ட என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க வந்துட்டு எனக்கு என்னெல்லாம் பரவாயில்ல, என் ஹஸ்பண்ட் பையனை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கு. இவன் வந்து திரும்பி பார்த்துட்டு அவங்க ரொம்ப அடிபட்டு வர மாதிரி இருக்குது, இது எடுத்துகிட்டு போயிட்டு இறந்துட்டாங்கன்னா நம்ம மேலே கேஸ் வந்துடும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கப்போ அந்த பொண்ணோட உயிர் அவனோட மடியிலே போயிடுச்சு, அந்த மயில்கள் பக்கத்துலேயே. ஓகேங்களா. ஸோ இந்த சம்பவம் தான் வந்து அவர் முரளிங்கிறவருக்கு அது ஆத்மாவாக வந்து அவங்க போன அன்னைக்கு அது நடந்திருக்கு. சரிங்களா. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஆக்சிடெண்ட் ஆன இடத்துல வந்துட்டு யாராலும் சரி நம்ம தெரிஞ்சு பண்ணுறோமோ தெரியாது பண்ணுறோமோ ஆக்சிடெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எந்த பதட்டமும் படாமல் அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு உயிரோடு இருந்தால் அவங்கள எடுத்துகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்கள். ஓகேவா. இப்போ உயிரோடு இருந்து தெரிஞ்சு நம்ம மேலே ஏதோ கேஸ் வந்துருமே நினச்சி அதை விட்டுட்டே போயிட்டோம்னா அந்த உயிர் வந்து பரிதாபமாக போயிடும். அப்புறம் அதை ஆத்மாவாக அலைஞ்சிட்ருக்கோம். ஓகேங்களா. சரி ஓகே. இன்னைக்கு இதோட இந்த ஸ்டோரி ஓவர். திரும்பவும் அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த ஸ்டோரியில் பார்க்கலாம். ஓகே. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.